புருஷனை போல அரை கட்டிக்கொள்ளு. ஓ, நீ எழும்பு, பலன் கொள். ஓகே, அழுதாச்சு. நீ கர்த்தர் அவனை இப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணது எதுக்கு தெரியுமா? 42வது அதிகாரம் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமா இருந்தது. நீ தூசியிலே இருக்கிறது வரைக்கும் கர்த்தருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. தூசியை உதறி விட்டு எழும்பு சீயோனே, தூசியை உதறி விட்டு. ஆமென். உன் அழுகை எல்லாம் ஆனந்தமாய் மாற போகிறது. முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ எழும்பு, நீ எழும்பு. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்கப்பா. கர்த்தர் பேச 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 அவன் எப்பொழுது அரை கட்டி கொண்டானோ, சாம்பல்ல உட்கார்ந்த போது என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, இனி ஆண்டவரே வந்து நின்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆனா சாம்பலை உதறிட்டு எழும்பி நிற்கும் போது என்ன சொல்றான் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. நல்ல கரங்களை தட்டி எஸ் எஸ் எஸ், நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது. இதுதான் நீ பலன் கொள்ளுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேதனை சாதாரண வேதனை இல்ல, உணர்வுகளுக்கு கர்த்தர் மதிப்பு கொடுக்கிறார். ஆனா எத்தனை வருஷம் நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப? எத்தனை வருஷம் அதே நினைச்சு பாட்டு பாடிட்டு இருப்ப? கர்த்தர் உனக்கு ஜீவனை தந்து தயை பாராட்டினது வாழ்க்கை ஃபுல்லா பாடிட்டு இருப்பதற்கல்ல. யாக்கோபே, நீங்க 22 வருஷம் அழுதது போதும். யாக்கோபே, எழும்பு. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். இனி நீ இந்த சாம்பல்ல உட்கார்ந்து அழக்கூடாது. எழும்பு. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. யாக்கோபு ரொம்ப அழுதனால யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு செய்தி கேட்டு ஆளுக்கு உயிர் போயிட்டு. ஹல்லேலூயா. சாம்பல்ல இருந்து எழும்பலன்னா அவனுக்கு இரட்டிப்பான நன்மை தரும் கேட்டாலே நமக்கு பானை உடைக்க வேண்டியதான். அவ்வளவுதான். நீ எழும்பு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, யோசேப்பு மரித்தாங்கிற செய்தி கேட்ட போது நம்பினான். யாரு? யாக்கோபு. ஆனா உயிரோடு இருக்கிறாங்கிற செய்தி கேட்டதும் நம்பல. நமக்கு உரியதல்லாத வார்த்தைகளை நம்ப பழகிட்டோம்னா நமக்குரிய வார்த்தைகளை நம்பிட மாட்டோம். அதனாலதான் அந்நிய சத்தத்துக்கு நம்முடைய செவிகள் எப்பவுமே விலகிதான் இருக்கணும். எல்லாத்தையும் போட்டு